வந்து எடுத்த அந்த 6 போர்டுல 2 போர்டுல அவங்க வாங்கலைன்னா யோசிச்சு அதுவும் இதுல இருக்கு. தயிர் அதுவும் ஜாஸ்தியா வந்திருக்கு. இந்த பிரெட் இதெல்லாம் கேர்ள்ஸோட கிராசரி ஷாப்பிங்கில் ஒரு பிரச்சனை வெடிக்குது. ஒரு பக்கம் சாச்சனா அழுதுகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த பிரளயத்தை ஏற்படுத்துறது பார்த்தா மஞ்சரி தான். ஏன்னா வந்து இதே தப்பை வந்து சௌந்தர்யாவோ இல்லை வர்ஷினியோ பண்ணியிருந்தா டீமில் உள்ள எல்லாரும் போய் கொஷின் பண்ணியிருப்பாங்க. இப்போ தப்பு பண்ணதே பார்த்தா ஜாக்குலின், அன்ஷிதா, சாச்சனாங்கிறனால அவங்க டீமில் இருக்க ஆனந்தியோ இல்லை தர்ஷிகாவோ பவித்ராவோ யாரும் எதுவும் சொல்லலை. மஞ்சரி தான் கொஷின் கேட்குறாங்க. சாச்சனா கியூரியாசிட்டியோட போகிற இடம் இது கிடையாது. போன தடவை தான் நீ போனியே, இந்த தடவையும் நீயே ஏன் போகணும், ஏன் பெட்டர் பிளானிங் பண்ணலை, அடுத்த தடவை கரெக்டாக பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பொதுப்படையாக பேசுகிறாங்க. அங்கேருந்து அன்ஷிதா வந்து என்ன சொல்கிறாங்க, நமக்கு தேவையான பொருளை மட்டும் எடுத்தால் இவ்வளோ பில்லு வராது, நம்ம அளவுக்கு அதிகமாக பொருள் எடுக்கிறோம், இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு இருந்தால் போதும்னு நினைக்கணும், ஒருத்தவங்களை நான் சொல்ல விரும்பலை, அவ்வளோ ஜாம் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாச்சனாவே சொல்கிறாங்க. சாச்சனா நீ அதிகமாக ஜாம் யூஸ் பண்ணுற, அதிகமாக சர்க்கரை யூஸ் பண்ணுற, அது உன் ஹெல்த்துக்குமே நல்லதில்லை அப்படின்னு அவங்க சொல்கிற நல்ல விதமாக சொன்னாலுமே இந்த இடத்துல அது தப்பாக தான் கன்வே ஆகும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு. அப்படி முடியுது அந்த இடம். அடுத்து இந்த இடத்துல சௌந்தர்யா, தர்ஷிகா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா சொல்கிறாங்க, நீ வந்து ஜாம் எடுத்தது தான் தப்பு அப்படிங்கிறாங்க. உடனே சாச்சனா என்ன சொல்கிறாங்க, என்னோட பொறுப்பு தானேக்கா ஜாமு சர்க்கரையெல்லாம், நான் ஒரு பாட்டில் தான் எடுத்தேன், எனக்கு வந்து அன்ஷிதாக்கா 2 பாட்டில் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, சரி இருக்கட்டும்னு சொல்லி நான் ஒரு பாட்டில் எக்ஸ்ட்ரா எடுத்தேன், சர்க்கரை எடுத்தேன். ஆனால் ஜாக்குலின் அக்கா 2 பாட்டில் எடுத்ததெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன் அவங்களாம் எடுக்கணும், என்னோட பொறுப்பு தானே, ஜாமு சர்க்கரையெல்லாம் என்னோட பொறுப்பு தானே, ஏன் மற்றவங்களாம் எடுக்கணும், அதுவே தப்பு தானே, அப்போ அது எனக்கு தோணாதாக்கா. இதுலேருந்து பார்த்தா இது ஒரு கூட்டு முயற்சியாக செய்யாமல் எல்லாரும் வந்து தப்பு பண்ணிட்டு யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இல்லை, எல்லார் மேலேயும் தப்பு தான். ஸோ இந்த வார்த்தை கடந்து போக வேண்டியதான் அவங்க. இதில் யாரையுமே பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வேலையே இல்லை. பட் ஆனால் இப்போ அன்ஷிதா, ஜாக்குலின், சாச்சனான்னு பார்த்தா சாச்சனாவை எல்லாரும் வந்து